கண்ணுக்கு எதிர அநீதி நடக்குது. யாருமே வந்து ஃபயர் சர்வீஸ கூப்பிட மாட்டேங்கிறாங்க. யாரு? விஜய்க்கு. நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஜனநாயக சர்டிபிகேட் தராம பாஜக இப்பேற்பட்ட அட்டூழியத்தை பண்ணுது. இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரே ட்வீட் போட்டாரு. நீ வாயில வாழைப்பழத்தை வச்ச மாதிரி இது பேசாம இருக்கிறது வேற யாரும் இல்ல. தமிழ்நாடு முதலமைச்சரும் பூடகமா சொல்லிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர் படத்து பேரை சொல்லியே சொல்லிட்டாரு. எல்லாரும் பேசிட்டாங்க. பேசாம இருக்கிற ஒரே வாய் வந்து விஜயுடைய வாய் தான். இவரை ஏன் யாருமே காப்பாத்தணும்? திரைத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? யாராவது ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்விட்டர்ல ஒரு நண்பர், தெரிஞ்ச நண்பர் தான் அவர் தவிட்டு தற்கொலை கிடையாது, விவரம் தெரிஞ்ச விஜய் ரசிகர் அப்படிங்கிற ஒரு ரேர் கேட்டகரி. அம்பேத்கரைட்டும் கூட என்ன ஒண்ணு, அம்பேத்கர் ஆளட்டுமா இந்தியாவை, விஜய் ஆளட்டுமான்னு கேட்டா முதல்ல விஜய் ஆளட்டும். விஜய் ஆண்டு அவருக்கு டயர்டாயி அடுத்த படத்துக்கு அவர் போனதுக்கு பின்னாடி வேண்டாம் அம்பேத்கர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி வந்து அவர் எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆள். அவர் கேட்கிறார், இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, யாருமே வந்து இவருக்கு கைதூக்கி விட மாட்டேங்கிறாங்க. அதாவது விஜய்க்கு இப்ப பேச முடியாம இருக்கும். இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது, அவரால் எப்படி பேச முடியும்? அவரே இப்ப இது விக்டிம் இல்லையா? நீ விக்டிமா இரு, பிரச்சனை இல்லை. இப்ப இவர் சினிமா நடிகராக இருந்தால் மெர்சல் சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. ஏன்னா நீ நடிகன். இன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்க? தமிழ்நாட்டை காப்பாத்த போறேன்னு இந்த செந்தில் ஜட்டியோட மலை பக்கத்துல நிப்பாருல, தூக்கி வைங்க நான் தூக்குறேன்னு, அது மாதிரி நீ நின்றுட்டு இருக்க. நீ உன் பிரச்சனையில வந்து உன்னை காப்பாத்திக்க வேண்டாம். உன் பிரச்சனை யார் கொடுக்கிறார்கள்னு வாயை திறந்து சொல்லுவதற்கு கூட வக்கில்லாத லெவல்ல இருந்துகிட்டு மக்கள் பிரச்சனை நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹிப்போக்ரசி அம்பலப்படணும். உனக்கு நேர்ந்த சாதாரண ஒரு சம்பவம், உன்னுடைய திரைப்படத்துக்கு ஒரு தணிக்கை சான்றிதழ் வரக்கூடிய சம்பவத்துல கூட வந்து உன்னால பேச முடியல. நீ மக்கள் பிரச்சனையை பத்தி எப்படி பேச போற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அதுலயும் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அதாவது தான் செய்த கொலைகளுக்கு, தன்னை பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு எந்த பொறுப்பையும் எடுக்காம நீ ஓடி போனேல, அதில் கூட திமுகவின் மீது, ஆட்சியின் மீது, அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்கு உன்னால 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டு சிஎம் சார் அப்படின்னு பஞ்ச் டயலாக் எல்லாம் பேச முடியுது. அப்ப எழுதி கொடுத்துதான் பேச வைக்கிறாங்க. அதை எழுதி கொடுங்க நான் பேசுறேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு கூறு இருக்கு. திமுகவை நொட்டை சொல்லுவது என்றால், திமுகவை கடிப்பது என்றால் நீ வந்து அதுக்கான தைரியம் உனக்கு இருக்கு. நீ எப்ப மட்டும் பேச மாட்டேங்கிறீன்னா, பாஜக உனக்கு பிரச்சனை கொடுக்கும் போது, பாஜகவை நீ குற்றம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் போது உன்னால பேச முடியல. அப்போ இவன் சொன்ன அனாலஜியா இருக்கு பாத்தீங்களா, அது பாசிசம்னா இது பாயாசமானா, பாயாசத்தை நீ சுவைக்க தயாராக இருக்கிற. ஏன்னா அது இனிக்குது, அது உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு உனக்கு தெரியுது. அதனாலதான் அது மேல பழி போடும் போது நீ அழகா ஒரு டம்ளர், இன்னொரு டம்ளர் கூட கொடுங்கன்னு வாங்கி குடிக்கிற. ஆனால் பாசிசத்தை எதிர்க்க சொன்னா நீயே அந்த மேடையில வாயை பொத்திட்டு இருப்பதியா, அது மாதிரி நீ பொத்திட்டு நின்னுக்கிற.